இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், வெங்காயம் பொடிசாக வெட்டியிருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன், தேவைக்கு உப்பு எடுத்திருக்கேன். பார்ப்போம். இப்போது காய வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், இப்போ காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், வெட்டின வெங்காயம் சேர்த்துக்கலாம், பண்ண முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். இது போல் சீனி போட்டுக்கலாம், ஏன்னா அது கலர் மாறாமல் க்ரீன் கலரே தெரியும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுப்போம். கீரை 10 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம லாஸ்ட்டில் முட்டை ஊற்றுவோம். நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ முட்டை ஊற்றிடுவோம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். சுட சுட சாம்பார் சாதத்துக்கு, காரக்குழம்புக்கெலாம் சாப்பிட்லாம். எல்லோரும் தேங்காய் போடுவாங்க, குழந்தைங்க விரும்பாத ஒரு ஒன்று கீரைங்களை நம்ம முட்டை குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை பொரியல்